தி பர்பஸ் ஆஃப் டயக்னாஸ்டிக் டெஸ்ட். குறையறி சோதனையின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. டு ஃபைண்ட் அவுட் ஜென்ரல் அச்சீவ்மெண்ட் ஆஃப் எ கிளாஸ். ஒரு வகுப்பின் பொது அடைவினை கண்டறிதல் அப்படின்றது டயக்னாஸ்டிக் டெஸ்ட் கிடையாது. இதுக்கு பேர் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட். அச்சீவ்மெண்ட் டெஸ்ட், அடைவு சோதனை. அப்போ ஏ ஆப்ஷனு அடைவு சோதனைக்கானது. அதனால் அப்போ ஏ ஆப்ஷனு இல்லை அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டுக்கு கொண்டு வரோம். தென் பி ஆப்ஷன் டு ஃபைண்ட் அவுட் த ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப் கிளாஸ். ஒரு வகுப்பின் சராசரி மதிப்பெண்ணை கண்டறிதல். இது மாணவர்கள் தேர்வு முடித்த பிறகு அளவீட்டு முறையில் கையாளப்படுகிறது. அளவீடு மெஷர்மெண்ட்டுன்னு கேள்விப்பட்டிருப்போம். அளவீட்டு முறையில் இதை கையாளுவாங்க. அடுத்து டு ஃபைண்ட் அவுட் த டிஃபிகல்ட் ஏரியா ஆஃப் லோ அச்சீவர். ஒரு குறைவான மதிப்பெண்களை பெறும் மாணவனின் கடினத்தன்மை பகுதியை கண்டறிதல். சி ஆப்ஷன் சரியானது. இதுதான் டயக்னாஸ்டிக் டெஸ்டினுடைய நோக்கமாக பார்க்குறோம். தென் டு ஃபைண்ட் அவுட் ப்ராக்டிக்கல் ஸ்கில் ஆஃப் எ ஸ்டூடெண்ட். இதுவும் அச்சீவ்மெண்ட் டெஸ்டினுடைய நோக்கமாக நம்ம பார்ப்போம். ஒரு மாணவன் நடைமுறை செய்முறை திறன்களை கண்டறியறதுக்காக பயன்படுத்துறது அப்படின்னு. தென் a lesson plan is the plan prepared by a teacher. a lesson plan ஒரு பாடத்திட்டம், ஆசிரியரால் தயாரிக்கப்படும் பாடத்திட்டம் என்பது. for a 1 week lesson. 1 week lesson என்பது தவறானது. யூஸ்வலாக அவங்களே பாடத்திட்டம் ஏ அப்படின்ற ஒரு வார்த்தையை எழுதும்போதே கொடுத்துருக்குறாங்க. ஃபார் only 1 period. பி ஆப்ஷன் சரியானது. ஒரு வகுப்புக்கு இல்லை ஒரே ஒரு பாட வேலைக்கு பாடத்தில் தயார் செய்கிறது. இப்போ ஒரு வருடம் முழுவதும் அப்படின்னு இருக்கும். அது என்ன சி ஆப்ஷனுக்குன்னா இயர் பிளான் படிச்சிருப்போம். இயர் பிளான் அப்படின்றது ஒரு வருடத்திற்கு ஆன ஒரு பிளானாக நம்ம பார்க்குறோம், இயர் பிளான். அடுத்து ஒரு குறிப்பிட்ட பாட அலகுக்காக செய்யப்படக்கூடிய பாடத்திட்டம் இருக்கான்னா கிடையாது. ஆனால் இது அலகு திட்டம். அதனால் ஆசிரியர்களே சி பார்த்தோம்னா ஆண்டு திட்டம், டி அலகு திட்டம். அப்போ பி ஆப்ஷன் சரியானது. ஏ என்பது தவறான பொருத்தமில்லான ஒரு விடைகுறிப்பு. தென் இன் த அரேஞ்சு டேபுலேட்டட் ஸ்கோர் த மோட் இஸ். இது பிஎட் படிக்கும்போது நீங்கள் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டுன்னு ஒரு ரெக்கார்டு எழுதியிருப்பீங்க. அச்சீவ்மெண்ட் டெஸ்ட். இந்த அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டில் நீங்கள் ஃப்ரீ டெஸ்ட்டு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வச்சு அது அடிப்படையில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கால்குலேட் பண்ணுவீங்க. அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் மெஷர்மெண்ட் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, மைய நிலை போக்கு அளவைகள் அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த மைய நிலை போக்கு அளவில் இங்கே என்ன கேட்டிருக்குன்னா இந்த அரேஞ்சு டேபுலேட்டட் ஸ்கோர் த முகடு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 3 இன்ட்டு மீடியன் மைனஸ் 2x மீன், 2 இன்ட்டு மீன். அப்போது ஆப்ஷன் ஏ சரியானது. ஆப்ஷன் பியில் இருக்கிறது என்ன சார்னா கோட்டைல் டிவியேஷன், கால்மான விளக்கத்தினுடைய Q3 எக்ஸ்பான்ஷன், Q3. அதுக்கடுத்து சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கூட்டுச்சராச்சரி மீன், அரித்மெட்டிக் மீனை பற்றி மீனுடைய ஃபார்முலா கொடுத்துருக்கு. அரித்மெட்டிக் மீன் கூட்டுச்சராச்சரி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அதை நம்ம டிஸ்கிரிட் சீரீஸில் கொடுத்துருக்கு. ஆப்ஷன் டின்றது கோட்டைல் டிவியேஷன், கால்மான விளக்கத்தின் ஃபார்முலா. அப்போ கால்மான விளக்கத்தினுடைய ஃபார்முலா டி, அதனால் டி ரிஜெக்ட் பண்ணிட்டோம். சின்றது கூட்டுச்சராச்சரியினுடைய சூத்திரம், அதனால் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டோம். ஆனால் ஆப்ஷன் ஏன்றது மோடுடைய ஃபார்முலா. ஆனால் இந்த 3n/4 அப்படின்றது ஒரு கால்மானத்தை Q3 ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா 3n/4 பயன்படுத்தி அதை கண்டுபிடிக்கலாம். தென் தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், MHRDன்றது தான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் வாஸ் கிரியேட்டட் ஆன் ஆப்ஷன் ஏ 1st January 1985. 1st January 1985 என்பது தவறானது. அப்போ இதோடு தொடர்பற்றது. தென் 26th September 1985 என்பது சரியானது. 26th September 1985 இது
தோற்றுவிக்கப்பட்டது. அடுத்து 1 செப்டம்பர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். 1 செப்டம்பர் 1992ன்றது POA ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன் செயல் திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது POA 1 செப்டம்பர் 1992. தென் 26th செப்டம்பர் 1961 டி ஆப்ஷனு. டி ஆப்ஷனுக்கு என்ன சார் விடை குறிப்பு அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா 1961 NCERT நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்டு ட்ரெயினிங் NCERT இது தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு தான் 26 செப்டம்பர் 1961. அதனால் ஆசிரியர்களே சரியான விடை குறிப்பு இந்த கொஸ்டின்ஸ்க்கு உண்டான சரியான ஆன்சர் என்ன சார் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா 26 செப்டம்பர் 1985 என்பது சரியானது. அப்போ தான் MHRD தோற்றுவிக்கப்பட்டது. தென் as per Guilford structural intellect, the number of intellectual components is கில்ஃபோர்டின் நுண்ணறிவு கட்டமைப்பு என்பதில் உள்ள மொத்த நுண்ணறிவு கூறுகளின் எண்ணிக்கை 150 என்பது ஆரம்ப நிலையில் அவர் குறிப்பிட்டார். அதற்கடுத்தது 180 என்பது சரியானது. 150யும் அவர் தான் சொல்லியிருக்கிறாரு, 180யும் அவர் தான் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா கில்ஃபோர்டின் நுண்ணறிவு கட்டமைப்பு என்பதில் உள்ள மொத்த நுண்ணறிவு கூறுகள் முதல்ல மொத்தம் 150ன்னு சொன்னார். அதுக்கடுத்து ரிவைஸ்டு ஸ்கேலில் 180ன்னு கூறப்பட்டிருக்கு. அதனால் 60 தவறானது, 100ம் தவறானது. இங்கே நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னாக்கா 150 கூறுகள் 5 × 6 தென் 5 பொருள் செயல் விளைவு அப்படின்னு படிச்சிருப்போம். பொருள் செயல் விளைவு அப்படின்னு எடுக்கப்படும் போது பொருள் செயல் விளைவு 6ம் பொருள் 5ம் செயல் 5ம் இப்படி மல்டிப்ளை பண்ணும்போது 150 வரும். அதுக்கடுத்து 5 × 6 × 6 நீங்கள் இப்படி மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னா 180 ட்ரைட்ஸா 180 கூறுகள். அப்போ நம்ம சரியான விடை குறிப்பாக 180 என்பது சரியானதாக நம்ம பார்க்குறோம். தென் eclectic counseling method was introduced by சமரச முறை அறிவுரை பகர்தல் முறையை அறிமுகம் செய்தது யார்? ஆப்ஷன் ஏவில் காரல் ரோஜஸ்ன்னு இருக்குது. காரல் ரோஜஸ் நான் டைரக்ட் கவுன்சிலிங் அப்படின்னு படிச்சிருப்போம். நான் டைரக்ட் கவுன்சிலிங் அப்படின்றது நெறிச்சாரா அறிவுரை பகர்தலை சொன்னது யாருன்னா காரல் ரோஜஸ். அதனால் ஆப்ஷன் ஏ கிடையாது. தென் அயல் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கு, அயட் அது தவறானது. ஜோன்ஸ் என்பதும் தவறானது. அடுத்து எப்சி தான் என்பது சரியானது. யூஸ்வலாக நம்ம அறிவுரை பகர்தல் 3 வகை. ஒன்று நேரடி அறிவுரை பகர்தல், அது வில்லியம்சன். அடுத்ததாக மறைமுக அறிவுரை பகர்தல், அதான் காரல் ரோஜஸ்ஸு. சமரச அறிவுரை பகர்தல் என்பது எப்சி தான். தென் தி டேர்ம் கரிக்குலம் மீன்ஸ் ஒரு கலைத்திட்டம் என்பது ஆப்ஷன் ஏ ஒரு குறிப்பிட்ட நீடித்த பயிற்சி படிப்பிற்காக சேர்க்கப்பட்ட பகுதி. தி ஃபீல்டு கவர்ட் பை எ பர்டிகுலர் கோர்ஸ் ஆஃப் த ஸ்டடி. தென் பி த கோர்ஸ் prescribed ஃபார் an எக்ஸாமினேஷன் ஒரு தேர்விற்காக குறிப்பிட்ட நீடித்த பயிற்சி. சி தி sum of all experiences provided for student by an educational institution ஒரு கல்வி நிறுவனத்தின் மூலம் மாணவர்களுக்கு வழங்கப்படும் ஒட்டுமொத்த தேவையான அனுபவங்கள் மற்றும் பயிற்சிகள். டி ஆப்ஷனில் தி கண்டென்ட் ஆஃப் சப்ஜெக்ட் செலக்டட் ஃபார் கிளாஸ் ஒரு வகுப்பிற்காக தேர்வு செய்யப்பட்ட பாடத்திட்டம். ஆப்ஷன் சி சரியானது. ஆப்ஷன் சி தான் சரியான விடை.